Good morning children. Today we are going to talk about spleen. Hi friends, you too came. நீங்களும் வந்துட்டீங்களா? சூப்பர், வாங்க நம்ம தமிழ்லயே படிப்போம். இங்க பாருங்க, நம்ம இன்னைக்கு ஸ்ப்ளீனை பத்தி படிக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளீன்ல எக்ஸ்டர்னல் பார்ட்ஸும் இருக்கு, இன்டர்னல் பார்ட்ஸும் இருக்கு. இந்த பாடியில இருக்க மாதிரி ஸ்ப்ளீன்லயே இருக்கான்னு கேட்டா எஸ், ரியலி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ளீனோட எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் நான் இங்க எடுத்துருக்க பிரிண்ட் அவுட்லயே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளீனோட எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ். ஸ்ப்ளீன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளீனை இமேஜின் பண்ணோம். உங்களுக்கு இந்த பிக்சர் உங்களுக்கு கரெக்டா தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால நான் டிராயிங் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வரைய தெரியாது, நான் சும்மா ஏதோ வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் ஸ்ப்ளெனிக் அப்படின்னாலே ஸ்ப்ளீனை பற்றி ஏதோ ஒன்று பேச போகிறோம், அவ்வளோதான். ஸ்ப்ளெனிக் ஆர்டரி அப்படின்னா, ஆர்டரினா பிளட் வெசல்ஸ் போகக்கூடிய, அதாவது பிளட் வெசல்ஸ்லாம் போகும்ல, அது வெசல்ஸ்னால் பார்த்திங்கன்னா நரம்பு, ரத்த ஓட்டம் அதெல்லாம் குறிக்கக்கூடியது பிளட் வெசல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ளெனிக் ஆர்டரி. ஸ்ப்ளெனிக் ஆர்டரினா நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க போறது. ஸ்ப்ளெனிக் வெயின் வச்சுக்கோங்களேன், அது உள்ள இருந்து கெட்ட ரத்தத்தை வெளியே கொண்டு வர்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளெனிக் வெயின், ஸ்ப்ளெனிக் ஆர்டரி, இது மாதிரி ரெண்டு இருக்கு. அப்புறம் இங்க இன்னொன்று போட்டிருக்கல, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் போகும், நிறைய பிரான்ச்சஸ் வரவும் செய்யும். போகும்னா ஆர்டரி, வரும்னா வெயின்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக் கொடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா இது ரீனல் சர்ஃபேஸ்னு சொல்றாங்க. சர்ஃபேஸ்னா என்ன சொல்லுங்க? பொதுவா சர்ஃபேஸ்னா ஏதோ ஒரு பரப்பளவு, இல்லை ஏதோ ஒரு, இப்போ சர்ஃபேஸ்னா நம்ம பூமியில் இருக்க ஒரு பகுதியை சொல்லலாம். சர்ஃபேஸ்னா ஏதோ உன்னுடைய மேலே இருக்க ஒரு பார்ட், அதான் ரீனல் சர்ஃபேஸ்னா இந்த இதுக்கு மேலே இருக்குல்ல, அது கொஞ்சம் இப்படிதான், இந்த இதுக்கு மேலே இருக்குல்ல, அதனால. ஸோ கேஸ்ட்ரிக் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கு, இது சைடில் இருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் அதுவும் இதோடைய ஒரு பரப்பு தானே, அதனால. கேஸ்ட்ரிக் சர்ஃபேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம ஹைலம்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெனிக் ஆர்டரி வெயின்ஸ்லாம் எது வழியா உள்ள போகும்னா, சும்மா எப்படி சொல்றது, ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ளீன்ல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அது உள்ள இந்த வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ்லாம் போயிடும். வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளம் மட்டும் தனியாக இருக்கும். அந்த பேர் தான் ஹைலம். உங்களுக்கு கேமராவில் இது கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம இதோடைய இன்டீரியரான பார்ட்ஸ் பார்ப்போம். எனக்கு இந்த இன்டீரியரான பார்ட்ஸ் வரைய தெரியாது, நம்ம பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கேமராவில் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, இருங்க நான் ட்ராயிங் பண்ணுறதுக்கு.
ஏதோ வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் ஏதோ வரைஞ்சிருக்கேன். எனக்கு ட்ராயிங்லாம் பண்ண வராது, அதனால் மன்னிக்கவும். இது பிக்சரில் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கலராக மார்க்கர்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ரெட் கலரில் ஒரு பார்ட் தெரியுதுல்ல, அதெல்லாம் ரெட் பல்ப். ரெட் பல்ப்னு சொல்கிறேன். இந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த ஒயிட் கலரில் இருக்காதுன்னா ஒயிட் பல்ப். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக இதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த சர்க்கிள்ஸ் போட்டுருவோம்ல, இதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரைமரி ஃபாலிக்கல்னு சொல்கிறாங்க. பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாலிக்கலுக்கு டபுள் எல் வருது. அப்புறம் வந்து இந்த மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கல, இது வந்து கேப்சியூல்னு சொல்கிறாங்க. கேப்சியூல். அப்புறம் வந்து இதுலேயே கொஞ்சம் இப்படி உள்ளே போகிற மாதிரி போட்டிருக்கல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிஸ்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராபிஸ்லா இதனுடைய பேர். அப்புறம் வந்து இதுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக இப்படி இப்படி லேசாக இந்த ரெட் பல்பில் லேசாக இப்படி இப்படி கிழிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, வாஸ்குலர் சென்சாய்டு. வர எனக்கு எழுதுறதுக்கு பேஸ் இருக்குது. இதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் எழுதுனாங்கன்னா அந்த போர்டு ஃபுல்லாக எழுதுனா கூட முடியாது. அதனால் அந்த வாஸ்குலர் சென்சாய்டு, வாஸ்குலர் சென்சாய்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுலேயே ஒரு மாதிரி இப்படி வெளியே அவுட்டர் கோட்டிங் போட்டிருக்கோம்ல, மார்ஜினல் ஜோன். எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. மார்ஜினல் ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பாட்டு சொல்லுறேன். இதுதான் வந்து ஆர்ச்சரி. நம்ம ஹைலம் பேசணும்ல, அதான் அந்த ஹைலமா. நான் ஆர்ச்சரியை மட்டும் வேறு கலரில் கொடுத்துருக்கலாம், பட் வேறு கலரில் மார்க்கர் வச்சில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி உங்களுக்கு டார்க்காக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். மார்ஜினல் ஜோன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சரியை சுற்றி இன்னொரு லைன் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாட்ரியல் லிம்ஃபாட்டிக் ஷெல்த். ஆமாம், ஷீட். ஷெல்த்துண்டா ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. lymphatic sheath. இது பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜினல் ஜோன். அது வந்து பெரியாட்ரியல் லிம்ஃபாட்டிக் ஷீத் அப்படின்றது மார்ஜினல் ஜோன், பிரைமரி ஃபாலிக்கல். இது எல்லாத்தையும் மொத்தமாக என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒயிட் பல்ப்ன்ற கேட்டகரியில் வருது. எனக்கு மார்க்கரை ஹேண்டில் பண்ணவே தெரியல. எனக்கு எப்பவுமே நோட்டில் எழுதி பழக்கம்ல, அதனால இந்த மாதிரி போர்டில் இப்படி எழுதுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒயிட் பல்ப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே எனக்கே சொல்ல தெரியல. அப்படி ஏதாவது இருந்ததை வச்சுக்கோங்களேன், இது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்லிடலாம். PALS. பால்ஸ்ன்னு நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம். அது வந்து பிரைமரி சரி. ஏ இங்கே வருதா, அது ஏ. லிம்ஃபாட்டிக் எல்.
எஸ் எடுத்தால் ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஆர்டரி, இது வந்து வெயின். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஸ்ப்ளீனை பற்றி கற்றுக்கிட்டோம்ல. இப்போ ஸ்ப்ளீனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கற்றுக்கலாம். ஸ்ப்ளீனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்ப்ளீனுக்கு பல விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரத்தத்தை வடிகட்டுறது, ரத்தத்தை சேமிக்க வைக்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து அடிபட்டுறோம், கீழே விழுந்து நிறைய உதிரப்போக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், உடனே ஸ்ப்ளீனு அப்படியே அது உள்ள என்ன சொல்கிறது பிளேட்லெட்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கும். அந்த பிளேட்லெட்ஸ்லாம் வந்து அப்போ இந்த இடத்துல கிழிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த வந்து இப்படி மேலே வந்து அடைச்சிடும். இந்த செல்ஸ் வந்து கண்ணுக்கே தெரியாத செல்ஸ். ஆனால் இது வந்து இப்படி அடைக்கிறதுனால தான் நம்ம ரத்தம் கட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் நடக்குது. பிளேட்லெட்ஸ் இல்லைன்னா ரத்தம் கட்டவும் கட்டாது, கட்டாமலே இருக்காது. அதனால் பிளேட்லெட்ஸு சேமித்து இருக்கிறது தான் இதுதான். அப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன், இந்த ரத்தத்தை எப்படி சொல்கிறது வடிகட்டுறதுன்னு சொன்னேன்ல. ரத்தத்தை வடிகட்டுறதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் அந்த வந்து என்ன சொல்கிறது ஃபில்ட்ரேஷன் பண்ணும். அதாவது எப்படின்னா லேயராக ஃபில்ட்ரேஷன் பண்ணும். அதில் இருக்க ஒரு நரம்புலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நரம்புன்னு வச்சுக்கோங்களேன்.